சூப்பரா இருக்கு. ஏன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே கொண்டாடுறாங்க. அதுவும் அந்த பீட் வேற அனிருத் போட்ட பீட்டுக்கு வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அது அருமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. நிறைய நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் லேக்னாங்க, ஒண்ணுமே கிடையாது. படம் ஸ்மூத்தா போகுது. அந்த லேண்ட்ஸ்கேப் பாக்குறதுக்கு அசர்பைஜான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சினிமாட்டோகிராஃபி அது பாக்குறதுக்கே ஹாலிவுட் படம் மாதிரியே இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும் போது அது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்துச்சு படம் பார்க்க. காமன் ஆடியன்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க இந்த படத்தை. கடைசியா வந்து எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு தான் இருந்துச்சாங்க. அது வந்து ஒரு அஃபேர் இருக்க மாதிரி காமிச்சிருந்தா கூட அது ஒரு லவ்வுக்காக என்ன பண்ணுவான்றது காமிச்சது வந்து சூப்பராகவே இருந்துச்சு படம். தியேட்டர்ல கூட்டமே இல்ல அப்படின்றாங்க, உண்மையா? ஒண்ணுமே இல்ல, வந்து பார்க்க சொல்லுங்க. அப்படி இது இன்னைக்கு 3வது நாள் மாதிரி தெரியல, ஃபர்ஸ்ட் டே மாதிரி இருந்துச்சு. ஒரு இதுக்கும் என்ஜாய் பண்றாங்க, கிளாப்ஸ் இருக்கு, சூப்பரா இருந்துச்சு, எல்லாம் என்ஜாய் பண்றாங்க படத்தை. சோ அப்ப கண்டிப்பா பாசிட்டிவான ரிப்பீட். படம் பாசிட்டிவா இருக்கு. நிறைய இடத்துல நெகட்டிவ் ரிவ்யூஸ் போயிட்டு இருக்கு. சுத்தமா நெகட்டிவே கிடையாது. லேக்னு ஒரு இடத்துல கூட இல்ல, எல்லாம் படத்துக்கு தேவையான சீன் தான் இருக்கு. ஸோ படம் நல்லா கனெக்ட் ஆகுது அஜித் ஃபேன்ஸ். அஜித் ஃபேன்ஸுக்கு நல்லாவே இருக்கும். அஜித் ஃபேன்ஸ் இல்லாம தமிழ் சினிமாக்கே ஒரு தேவையான படமே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு அஜித் மாதிரி ஒரு ஹீரோ வந்து இந்த மாதிரி படத்துல நடிச்சா இந்த படத்தை மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் இந்த மாதிரி நிறைய படம் தமிழ் சினிமாவுக்கு வரும். இல்லைன்னா வெறும் கமர்ஷியல் கண்டென்ட் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். மற்ற டேரக்டரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க நினைச்சதை எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அப்போ படம் ஓகே, படம் சூப்பரா இருக்கு. ஓகே இல்ல, சூப்பரா இருக்கு. ஓகே, ஹாலிவுட் லெவல் மேக்கிங், செம்ம படம். நல்ல எஃபர்ட்லாம் இருக்கா படம்? நல்ல எஃபெக்ட். ஆடியன்ஸ் எப்படி இருக்கு தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ்? நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க நார்மலா கமர்ஷியல் படம் பாக்குற மாதிரி இல்லைன்னா ஃபுல்லா வந்து ஹாலிவுட் லெவல் ஸ்டாண்டர்ட்ல படம் பண்ணிருக்கேன். மேக்கிங் வேற லெவல்ல இருக்கு, சூப்பர். அனிருத் மியூசிக் நான் சொல்ல வேணாம், எல்லா படத்துக்கும் மாதிரி தான் அஸ் யூஸ்வல் நல்லா இருந்துச்சு. படம் வந்து சில நெகட்டிவிட்டி எல்லாம் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை, சூப்பரா இருக்கு நான் படம். அப்படியா? தியேட்டர்ல ஜனம் இருக்கா? தியேட்டர்ல ஜனம் இருக்கா? ஜனம்னா கூட்டம் இருக்கா தியேட்டர்ல? ஏன்னா தியேட்டர்ல கூட்டம் சரியான கூட்டம். என்ன இதுமே நல்ல கூட்டம். நல்ல படம். இந்த அஜித் படம் வித்தியாசம். இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நடிக்கிற மாதிரிலாம் இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. அதே ஒரு ஃபோர்ஸோட இருக்காரு. சரி, உங்களுக்கு இந்த படம் வந்து ஃபுல்லாவே கார்லயே தான் போகுது அப்படின்றாங்க. போர்லாம் எங்களுக்கு அடிக்கல. அப்படிலாம் தெரியல. த்ரிஷா நடிப்பு சூப்பரா இருக்கு. ரெகுலர் அஜித் படம் மாதிரி இல்லைன்றாங்களே, அதனால தான். ரெகுலர் அஜித் படம் மாதிரி இல்லைன்னா அந்த மங்காத்தா அந்த மாதிரி எல்லாம் இல்ல. பட் இது வைஃப்காக பண்றது, அது படத்துக்காக பண்றது. இது வைஃப்காகன்றது இது ரொம்ப நல்லா இருக்கு. தியேட்டர்ல ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் ஆகுது? எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி அஜித் படம் பண்ணா திரும்ப நீங்க பார்க்க வருவீங்க? கண்டிப்பா இது பண்ணது கரெக்ட் தான் சொல்றேன். கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப உயிர் கொடுத்து நடிச்சிருக்காரு அவரு. ரொம்ப நல்லா இருக்கு. யார் பண்ணுவாங்க இப்ப நம்ம வீட்டு ஆளுங்க? யார் பண்ணுவாங்க? நம்ம அளவும் பண்ண மாட்டோம்ல. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. சோ கண்டிப்பா இந்த படம் எல்லா பெண்களுக்கும், கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நல்லா இருக்கு. ஏன்னா ரெகுலர் அஜித் சாரோட படம் மாதிரி இல்லையேன்னு சொன்னாங்களே, அதனால தான் கேக்குறேன். அவரு முன்னாடி ஆக்ஷன் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. சோ சில பேருக்கு அது பிடிக்காம போயிடுச்சு. ஓகே, நல்லா தான் இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஏதாவது லேக் ஆகுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா? லைட் ஸ்லோவா தான் இருக்கு, ஆனா பட் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு ஃபீல் குட் ஃபிலிமா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. அனிருத் சார் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காங்களா? மத்தவங்க எல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாம் நல்லா. ரெஜினா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க சொன்னாங்க. அவங்க வில்லன் கேரக்டர் மாதிரி பண்ணிருக்காங்க. நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், பட் ஆனா செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும். அந்த கார் சீன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். இப்போ இந்த காமன் ஆடியன்ஸ் எல்லாம் வராங்களா, அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த படம்? காமன் ஆடியன்ஸ், நானே ஆக்சுவலா காமன் ஆடியன்ஸ். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த பீஜம் கேத்த மாதிரி தான் போட்டேன். கடவுள், அந்த பீஜம் கேத்த மாதிரி தான் படம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூலாம் வருது. அது இல்ல அப்படிலாம் இல்ல, நல்லா தான் இருக்கு, சூப்பரா தான் இருக்கு. தியேட்டர்ல கூட்டம் இருக்கா? ஃபுல்லா தானே இருக்கு. ஏன்னா தியேட்டர்ல கூட்டமே இல்ல. இல்ல ஃபுல்லா தானே இருந்துச்சு. நாங்க பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு, நல்லா தான் இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? இப்போ நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பார்த்தா படம் எடுக்க முடியுமா? பிரதர் சொல்லுங்க. ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு போய் இந்த படம் எப்படி கனெக்ட் ஆகும்? நல்லா எனக்கு நான் காமன் ஆடியன்ஸ் வச்சுக்குவேன். எனக்கு நல்லா இருக்கு. நான் தலை ரசிகை, நான் பாக்குறேன், அவ்வளவுதான். நல்லா இருக்கு. படத்துல வந்து திரிஷாவா இருக்கட்டும், மத்தவங்க எல்லாரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அஜித்தை தாண்டி நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. ஆக்ஷன் சீக்வென்ஸ் நீங்க பாத்தீங்களா ப்ரோ? அட்டகாசமா இருக்கு ப்ரோ. மிரட்டலா இருக்கு, நிஜமா நல்லா இருக்கு. ஓகே, பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருக்கு. தியேட்டர் 100% சூப்பர் மூவி, பார்க்கலாம், அவ்வளவுதான். தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு ப்ரோ. வீடியோ தானே காட்டுறேன், அண்ணன் செலிப்ரேஷன் வீடியோ காட்டுங்கடா. நல்லா என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. அஜித் அண்ணா எனக்கு தேங்க்ஸ். அஜித் சார் ரெகுலர் அஜித் சார் மாதிரி இருக்கா இல்ல வேற மாதிரி டிஃபரெண்டா இருக்குங்களா? வேற ஏதோ ட்ரை பண்ணிருக்காரு. லைக் கொஞ்சம் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. நார்மல் மூவிஸ் மாதிரி இல்லாம டிஃபரெண்டா இருக்கு. நீங்க நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, இந்த படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகுது?
இல்ல எப்படி சொல்றேன்னு தெரியல பட் நீ உங்களை என்கேஜ் பண்ணுதா இப்போ போர் இல்லாம ஆமா லைக் போர் இல்லாம இருந்தது எல்லாமே யூஷுவல் சீன்ஸ் மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா இருந்தது எல்லாமே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லா இருக்கு அந்த படம் சமையல் ஏன்னா அஜித் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஜானர் பண்ணியிருக்காருல அதுக்காக கேட்கறேன் அப்படி எதுவும் தெரியல எனக்கு பட் யூஷுவல் தமிழ் சினிமா மாதிரி இல்லை. இப்போ காமன் ஆடியன்ஸ்க்கு எப்படி கனெக்ட் ஆகும் காமன் ஆடியன்ஸ்க்கு அதான் சென்டிமெண்ட் தான். ஒரு ஏதோ ஒரு சொந்தம், அது சென்டிமெண்ட், அது கனெக்ட் ஆகும். ஃபேமிலியோட போறவங்களுக்கு இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்வி சாட்டிஸ்ஃபைட் கண்டிப்பா. தியேட்டர்ல கூட்டம் இருக்கா ஃபுல் தியேட்டர்ல ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல். ஓகே ஏன்னா நெகட்டிவ் ரிவ்யூவால தியேட்டருக்கு மக்கள் போல அப்படின்லாம் வருது. அப்படிலாம் இல்லை, ஹவுஸ்ஃபுல் நல்லா தான் இருக்கு படம். இல்லை என்ஜாய். தியேட்டர்ல எல்லா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்களா இல்ல 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு படம் பார்க்கும்போது we enjoyed. சாட்டிஸ்ஃபை உண்மையா 2 வருஷத்துக்கு சரி, நீங்க ஒரு அஜித் ஃபேன்ஸ் இல்லாம இந்த படத்தை மத்தவங்க பார்க்க வராங்கல்ல அவங்களுக்கு எப்படி இருக்கு? நான் உண்மையா தாண்டிருக்கேன் இப்படி ஆர்டிவி போய் வந்தாரு. உண்மையா நான் வந்து ஒரு விஜய் ஃபேன். இவங்க கூப்பிட்டாங்களே வந்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் உண்மையா சூப்பரான படம், எல்லாம் பார்க்கலாம். ஓகே எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்றாங்க இந்த படம்? உள்ள திருவிழா நடக்குதுங்க. அட்டையெல்லாம் கட்டி போட்டு ஆட்டுங்க. இன்னைக்கு ஆக்சுவலா படம் ரிலீஸ் ஆகி புரியல? படம் ரிலீஸ் ஆகி எத்தனாவது நாள்? 2ஆம் நாளா 3ஆம் நாள்னா 3வது நாள். தியேட்டர்ல கூட்டம் இருக்கா? கூட்டம் இருக்கு. நெகட்டிவ் ரிவ்யூ தியேட்டருக்கு கூட்டமே வரல அப்படி. இல்ல அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஹாஃப் அன் ஸ்லோவா இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்திருக்கும். மிச்சபடி எதுவுமே இல்ல. அது வச்சா கடையே இருக்கா, சோ அது மட்டும் உங்களுக்கு ஸ்லோவா இருந்திருக்கும். மிச்சபடி சூப்பரா உண்மையா நல்லா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் சக்சஸ்ஃபுல்லா போகும். கண்டிப்பா சக்சஸ்ஃபுல். நம்ம தான் பாக்ஸ் ஆபீஸ் நாங்க நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு படம் எப்படி இருந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. படம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இப்ப நம்ம குட் அக்லி மாதிரி எல்லாம் படம் வரப்போகுது, வெறித்தனமான படம். அது தனி ஜான்ரர், அதெல்லாம் பயங்கரமான வெயிட்டிங். நாங்க சோ அந்த மாதிரி எலிவேட் எல்லாம் பண்ணாம இந்த படம் எப்படி நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணும்? எலிவேட் பண்ணலாம் சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்கிட்டாங்க. அனிருத் பிச்சம் பயங்கரமா இருந்துச்சு. உங்களுக்கு மேக்கிங் எப்படி இருந்தது? தியேட்டர் சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே எல்லாம் லொகேஷன்லாம் அந்த போல இருக்குது. அது சூப்பரா இருந்துச்சு. அது டாப் சீன் எல்லாம் இப்படி அடிக்கிறாரு. ஓகே அந்த கார் ஆக்ஷன் சீக்வென்ஸ் அதுதான் சொல்றேன். ஓட்டர் கழுத்துல வச்சுட்டு ஓட்டாரு ப்ரோ. அவரு பயங்கரமா இது. நீங்க போய் பாருங்க. எல்லாரும் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. சோ கன்ஃபார்ம் படம் ஹிட். ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடு. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. அஜித்தாக சொல்லல. அஜித்துக்காக சொல்லல. உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடு. உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடு. கன்ஃபார்ம் வந்து பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். அவங்க ரிவ்யூ பார்த்துட்டு வருவாங்க. அதுதான் ஓகே பாருங்க. நல்லா இருக்கு. இதுல த்ரிஷா வந்து கொஞ்சம் இதுவா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே. கோவமாவே நடிச்சிருக்காங்க. இல்ல அவங்களுக்கான ஸ்கிரீன் டைம் கம்மியா தான் இருக்குது. ஓகே ஃபுல்லாவே இது அஜித் தான் நடிச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. இதுல 3 விதமான அஜித்தை நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபுல்லா ஷேவ் பண்ண லுக் இருந்ததுனால சூப்பரா இருந்துச்சு படம். அப்புறம் மீசை வச்சுட்டு அந்த பழைய அஜித் கண்ணாடி போட்டு வர்றது அதெல்லாம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது உங்களுக்கு நல்லா இருந்தது? செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கதை கொஞ்சம் கொஞ்சமா வர்றதுனால உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஆமா நல்லா ஸ்பீடாவே போச்சு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட. நம்ம ஆக்சுவலா மேக்கிங் வீடியோ எல்லாம் பார்த்தோம்ல, அஜித் சார் விழுறது அந்த மாதிரியான விஷயம் இப்போ தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஆக்சுவலி அது ஒர்த்துன்னு தான் தோணுது. ஃபுல்லாவே அந்த சீக்வன்ஸை வந்து படத்துக்கு தேவையான இதான் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ இங்க இருக்கிற காமன் ஆடியன்ஸை படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அஜித் ஃபேன்ஸ் இல்லாம? பார்க்கலாம், ஃபேமிலியா வந்தா பார்க்கலாம். ஆனா ஒரு சில சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் இதுவா இருக்குது. அப்படியா? ஏன் எதுக்காக கேட்கறேன் அப்படின்னா நெகட்டிவ் ரிவ்யூ வருது, அதுக்காக தான் கேட்கறேன். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இல்லை, நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். ஓகே ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட். இந்த யாரும் பிடிக்கலன்னா சொன்னாங்க. அஜித் ஃபேன்ஸ்க்கு பிடிச்சிருந்தது அவ்வளவுதான். இல்ல அஜித் ஃபேன் இல்லாம காமன் ஆடியன்ஸ்க்கு எப்படி கனெக்ட் ஆகும் தான் கேக்குறேன். காமன் ஆடியன்ஸ்க்கு என்டர்டைன்மெண்டா பார்க்கலாம் அவ்வளவுதான். ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு எது? எல்லாம் செகண்ட் ஹாஃப் தான் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குங்களா? அஜித் எப்படி இருக்காரு? ஸ்கிரீன் பிரசன்ஸ் மாஸா இருக்காரு. அவர் என்ன சொல்றது, அவர் எப்பவுமே அழகுதான். இந்த பழைய அஜித்தை திரும்ப கொண்டு வந்த மாதிரி இருந்ததா? அந்த ரெண்டுமே இருந்தது. ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு வந்திருந்தாரு. அது பரவாயில்ல, என்ன அவர் அழகுதான். த்ரிஷா மேமா அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. 2 பேருமே சூப்பரா இருந்துச்சு. கெமிஸ்ட்ரிலாம் செம்மையா இருந்துச்சு. இதுல ரெஜினா கொஞ்சம் நெகட்டிவிட்டியா பண்ணிருக்காங்க. நெகட்டிவிட்டியா பண்ணிருந்தாங்க. அதானே அவங்க சொல்லி தானே செய்யணும், அவ்வளவுதான். படம்னா அதானே. சரி ஓகே, உங்களுக்கு ஆல் ஓவரா படம் பிடிச்சிருக்கு? கன்ஃபார்ம் ரொம்ப பிடிச்சிருந்தது. தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ஆடியன்ஸ் எல்லாரும் கத்திட்டே நாங்க சொல்ல அஜித்தேன்னு கத்திட்டே தான் இருந்தாங்க எல்லாரும். அப்ப நெகட்டிவிட்டியா ரிவ்யூ வருதெல்லாம் அதெல்லாம் கூடாது, அது காமனா வரதானே செய்யும். அப்படியா? அப்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள அந்த படம் பார்க்கலாம். எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம்? உங்களுக்கு மேடம்? உங்களுக்கும் பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா சீனும் ரொம்ப ரசிச்சா வரேன். ஓகே நல்லா இருக்குதா? கார் சேசிங்லாம் பாத்தீங்களா? அஜித் சார் எப்படி இருக்காரு? அஜித் சார் தரமா ஃபைட்டிங் எல்லாம் மஜாவா இருந்துச்சு. தியேட்டர்ல எல்லாரும் எப்படி பார்த்தாங்க ஆடியன்ஸ்? டிராக்டர்ல ஒரே சவுண்டு தானே. என்ஜாய் பண்ணி பார்த்தாங்களா? நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ரொம்ப ஸ்லோவா போகுதுன்றாங்களா? உண்மையா? அப்படியெல்லாம் இல்லைண்ணா. அப்படிலாம் கிடையாது. கதையா எடுத்துன்னு போனாங்க. கதையா எடுத்துன்னு போனதால பிடிச்சிருக்கணும். சரி ஓகே.
ரிவ்யூலாம் வருது அதான் இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் சார் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஏகே படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. லவ் தான், ரெண்டு பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள ரிலேஷன்ஷிப் தான், நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. தியேட்டர்ல ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி? எல்லாம் நல்லா இருந்தது. தியேட்டர்ல கூட்டமே இல்லைன்னாங்க. இல்ல சார் ஃபுல்லா கூட்டம் தான் இருந்தது, நல்லா இருந்தது படம் நல்லா இருந்தது. ஓகே நல்லா செஞ்சு விட்டாரு. நல்லா இருக்கா? செம்மையா இருக்குது. ஓகே